ஜூன் மாதம் தென் மாநிலங்களில் இயல்பை விட கூடுதலாக மழை பொழியும். இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஒரிசாவை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. வடக்கு திசையில் நகர்ந்து அடுத்த 48 மணி நேரத்தில் மேலும் வலுவடையும் என்றும் கணிப்பு. கோவை, நீலகிரி மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட். திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, நெல்லை, குமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. நீலகிரி மாவட்டத்தில் 3 நாட்களில் கனமழையால் 17 வீடுகள் சேதம். மின் விநியோகத்தை சீரமைக்க பணிகள் நடைபெறுவதாக திமுக எம்பி ஆர். ராசா விளக்கம். தென்மேற்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஆலோசனை. சென்னை புறநகரில் மழைநீர் தேங்க வாய்ப்புள்ள 966 இடங்களில் தூர்வாரும் பணிகளை துரிதப்படுத்த அறிவுறுத்தல். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பரவலாக பெய்து மழை. எழும்பூர், தேனாம்பேட்டை, அண்ணா சாலை உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் பொழுதுபோக்கு பூங்காவில் ராட்டினம் பழுதானதால் அந்தரத்தில் தொங்கிய மக்கள். மூன்று மணி நேரத்திற்கு பின் குழந்தைகள், பெண்கள் உட்பட 30க்கும் மேற்பட்டோர் பத்திரமாக மீட்பு. சென்னை கொளத்தூரில் முடிவுற்ற திட்ட பணிகளை தொடங்கி வைத்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். வழிநெடுகிலும் கலை நிகழ்ச்சிகளுடன் முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு. முதலமைச்சர் எப்பொழுதும் எதிர்க்கட்சிக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் பேட்டி. சென்னை வியாசர்பாடியில் தாவேகா நிர்வாகிகள் தாக்கப்பட்டதற்கு விஜய் கண்டனம். தமிழ்நாட்டில் அதிகார திமிர் பிடித்து பாசிச ஆட்சி நடைபெறுவதாகவும் காட்டம். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பெண் நிர்வாகிகளிடம் நலம் விசாரித்து தாவேகா தலைவர் விஜய் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சிகிச்சை குறித்து கேட்டறிந்தார். நல்லது செஞ்சு உங்க பேரை காப்பாற்றணும்னா நாங்க இறங்கி வேலை செஞ்சோம். எந்த லேடிஸுமே தெருவில் இறங்கி வேலை செய்ய முடியாது சார். எங்க மாதிரி நாங்க செஞ்சோம். எங்களை அவ்வளவு கேவலப்படுத்தி தகாத வார்த்தை பேசி என் ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு. தாவேகா நிர்வாகிகள் என்றாலே ஆளும் கட்சி மற்றும் காவல்துறைக்கு அச்சம். நிர்வாகிகளை நேரில் சந்தித்து நலம் விசாரித்த பின் தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் பேட்டி. வியாசர்பாடியில் தாவேகா நிர்வாகிகள் தாக்கப்பட்டதாக கூறப்படும் செய்தி உண்மையில்லை. கட்சியில் அங்கீகாரம் பெற சிலர் பொய்யான தகவலை பரப்புவதாக சென்னை மாநகர காவல் ஆணையரகம் விளக்கம். ராஜ்யசபா தேர்தலில் அதிமுக வேட்பாளர் படிவத்தில் இபிஎஸ் கையெழுத்திட தடை விதிக்க வேண்டும். தேர்தல் ஆணையத்தில் பெங்களூரு புகழேந்தி மனு. ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை கொண்டாடும் விதமாக சென்னை அம்பத்தூரில்
பாஜக சார்பில் பேரணி. கொட்டும் மழையில் தமிழிசை மற்றும் நடிகை நமிதா உள்ளிட்டோர் ஊர்வலம். சென்னையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம். ஞானசேகரின் மீதான வழக்கில் இன்று தீர்ப்பளிக்கிறது சென்னை மகளிர் நீதிமன்றம். அரக்கோணம் பாலியல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட திமுக பிரமுகரை அரசு ஏன் காத்து நிற்கிறது? உண்மையை சொன்னால் முதலமைச்சருக்கு ஏன் கோபம் வருகிறது என்றும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. அமலாக்கத்துறை மீது பயம் இல்லை என்றால் ஆகாஷ் ரத்தீஷ் ஆகியோர் தப்பியோடியது ஏன்? துணை முதல்வர் உதயநிதிக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி. சாத்தான்குளத்தில் நூலகத்திற்குள் புகுந்து இளைஞருக்கு அரிவாள் வெட்டு. தப்பியோடிய கும்பலை பிடிக்க போலீசார் தீவிர தேடுதல் வேட்டை. வினாத்தாள் கசிவால் நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக தேர்வு ஒத்திவைப்பு. வினாத்தாள் கசிந்தது குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக தகவல். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சேர்வதற்கான விண்ணப்ப பதிவு வருகிற 30ஆம் தேதி மீண்டும் தொடங்கும் என அமைச்சர் கோவி செழியன் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் புதிய வகை கொரோனா கண்டறியப்படவில்லை. தினமும் 15 பேருக்கு தொற்று ஏற்படுவதாகவும் பொது சுகாதாரத்துறை விளக்கம். கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் உள்ள பிரியாணி கடையில் உணவில் பல்லி இருந்ததால் அதிர்ச்சி. உணவகத்தை தற்காலிகமாக மூட உணவு பாதுகாப்புத்துறை அறிவுறுத்தல். இல்ல நான் சாப்பிடல. என்னதுங்க கிளறி விடுங்க. நான் ஊத்தல. கிளறுங்க. நான் வேற சாப்பிட்டேன். குவாலிட்டி பள்ளி. ஐயோ. ஏங்க யாரும் சாப்பிட்றாதீங்க, பாய்சன் ஆயிரும். அது என்னது பாருங்க. இங்க பாருங்க. சாப்பிட்டீங்களா? இங்க பாருங்க. சாப்பிட்டீங்களா? கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர் கனமழை எதிரொலி. தாமிரபரணி ஆற்றில் இரு கரைகளை தொட்டபடி பாய்ந்தோடும் வெள்ளம். கோவையில் 16 ஆண்டுகளுக்கு பிறகு நொய்யல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. முறையாக தூர்வாரி குளங்களில் தண்ணீரை நிரப்ப விவசாயிகள் கோரிக்கை. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே திருடன் என நினைத்து முதியவரை அடித்துக் கொன்ற கொடூரம். தோட்ட காவலாளியை கைது செய்து போலீசார் தீவிர விசாரணை. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் சித்திரை மாதம் 3,07,00,000 ரூபாய் உண்டியல் வசூல். 99 கிராம் தங்கம், சுமார் 1,5 கிலோ வெள்ளியையும் காணிக்கை செலுத்திய பக்தர்கள். தமிழ்நாட்டில் வருகிற 30ஆம் தேதி முதல் ஜூன் 1ஆம் தேதி சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். பள்ளி திறப்பு மற்றும் வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு 850 பேருந்துகள் இயக்கப்படுகிறது.
சென்னையில் செம்மரக்கட்டை கடத்தல் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனை. 4 ஆண்டுகளாக ஆஜராகாமல் இருந்த அப்துல் ஜாஃபர் என்பவர் கைது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கேரளாவில் 3 நாட்களுக்கு ரெட் அலர்ட். பத்தனம்திட்டா, இடுக்கி, கண்ணூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் அதிக கனமழை பெய்யும் என எச்சரிக்கை. நாடு முழுவதும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் 22 பேர் பணியிட மாற்றம். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிய தலைமை நீதிபதியை நியமிக்க உச்சநீதிமன்ற கொலிஜியம் பரிந்துரை. ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்களை உள்நாட்டிலேயே தயாரிக்க மத்திய அரசு அனுமதி. 10 ஆண்டுகளில் போர் விமானங்களை தயாரிக்க 15,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. பயங்கரவாதத்தை எந்த ரூபத்திலும் சகித்துக் கொள்ள முடியாது என பிரதமர் மோடி திட்டவட்டம். பாகிஸ்தானுடனான 3 போர்களிலும் உரிய பாடத்தை கற்பித்திருக்கிறோம் எனவும் பேச்சு. நடிகை சோபனா, தொழிலதிபர் நல்லி குப்புசாமி உள்ளிட்டோருக்கு பத்மபூஷன் விருது. பறை இசை கலைஞர் வேலு ஆசானுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. பத்ம விருதாளர்களுக்கு இரவு விருந்து அளித்த உள்துறை அமைச்சர் அமித் ஷா. டெல்லியில் நடைபெற்ற விருந்து நிகழ்ச்சியில் பலரும் பங்கேற்பு. கர்நாடகா மாநிலம் மங்களூருவில் கத்திக்குத்து தாக்குதலில் இளைஞர் உயிரிழப்பு. மற்றொரு இளைஞர் படுகாயமடைந்த நிலையில் மர்ம கும்பல் குறித்து போலீஸ் விசாரணை. கர்நாடகாவில் போலீசார் சோதனையின் போது இருசக்கர வாகனத்தில் இருந்து கீழே விழுந்த 4 வயது சிறுமி உயிரிழப்பு. பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. கொச்சி கடலில் சிதறிய 34 கண்டெய்னர்கள் கொல்லம் கடற்கரையில் ஒதுங்கியது. ராட்சத கிரேன் மூலம் துறைமுகம் கொண்டு செல்லப்பட்டது. ஐபிஎல் தொடரின் கடைசி லீக் ஆட்டத்தில் லக்னோவை 6 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்திய ஆர்சிபி. புள்ளிகள் பட்டியல் 2ஆம் இடத்திற்கு முன்னேறி அசத்தல். முப்பத்தி பந்துகளில் 85 ரன்கள் விளாசி ஆர்சிபி அணியின் வெற்றிக்கு வித்திட்ட கேப்டன் ஜிதேஷ் சர்மா. அதிரடியாக ரன் குவித்ததற்காக ஆட்ட நாயகன் விருது வழங்கி கௌரவிப்பு. ஆர்சிபி அணிக்கு எதிராக சதம் விளாசி மீண்டும் ஃபார்முக்கு திரும்பிய ரிஷப் பண்ட். களத்தில் குட்டிக்கரணம் போட்ட வீடியோ இணையத்தில் வைரல். ஐபிஎல் தொடரின் முதல் தகுதி சுற்று போட்டியில் பஞ்சாப், பெங்களூரு அணிகள் நாளை பல பரீட்சை. இறுதிப் போட்டிக்கு முன்னேறும் முனைப்பில் இரு அணி வீரர்களும் ஆயத்தம். ஐபிஎல் இறுதிப் போட்டியில் பங்கேற்க முப்படை தளபதிகளுக்கு பிசிசிஐ சார்பில் அழைப்பு. ஆபரேஷன் சிந்தூரின் வெற்றியை கொண்டாடும் விதமாக ஐபிஎல் நிறைவு விழாவில் கௌரவிக்க திட்டம். சீனாவில் ரசாயன ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 5 பேர் உயிரிழப்பு. பல 100 அடி உயரத்திற்கு தீச்சுவாளையுடன் கரும்புகை எழுந்ததால் மக்கள் அச்சம்.
ரஷ்ய அதிபர் புதின் நெருப்புடன் விளையாடுவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் காட்டம். தான் இல்லை என்றால் விளைவுகள் மிக மோசமாக இருக்கும் என்றும் எச்சரிக்கை.